குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு எடுத்திருந்த கால் ஸ்ட்ரைக் வந்து 23,400 கால், 23,500 புட் எடுத்திருந்தோம். எடுத்தோடனே கேப் டவுனில் ஓப்பன் ஆனால புட் சைடில் தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. எடுத்தோடனே என்ட்ரி சிம்பிள் இருந்துச்சு. இந்த என்ட்ரி சிம்பிள் நம்ம எடுக்கல. செகண்ட் வெயிட் பண்ணோம். கேண்டிலில் நல்லா வால்யூம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு கால் சைடில் தான் வால்யூம் அதிகமாகவே இருக்குது. சேம் டைம்ஸ் புட் சைட்லேயும் அடிக்கடி வால்யூம் இருந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்டாக 10க்கு நமக்கு வந்து ஒரு சிம்பிள் கிடச்சிச்சு, என்ட்ரி சிம்பிள். 10க்கு ஒரு என்ட்ரி சிம்பிள் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி சிம்பிள் கிடச்சோன்னா அதுக்கு அடுத்து ஓப்பன் ஆகிற கேண்டில் தான் என்ட்ரி எடுப்போம். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே தான் என்ட்ரி பாயிண்ட் வந்துச்சு. ஸோ இங்கேருந்து எடுத்து இங்கே 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வச்சோம். as usual 50 பாயிண்ட்ஸ் டார்கெட். எக்ஸாக்டாக இப்போ கம்ப்ளீட் ஆனிச்சு. இப்போ தான் ரீசெண்டாக தான் மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப சைட்வேஸாகவே இருந்துச்சு. இருந்து இப்போ தான் மார்க்கெட் கம்ப்ளீட் ஆனிச்சு. இந்த டார்கெட் இப்போ தான் கம்ப்ளீட் ஆனிச்சு. 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் இப்போ தான் கம்ப்ளீட் ஆனிச்சு. நான் டெலகிராமில் வந்து கொடுத்துருந்தது வந்து குரூப் மெம்பர்ஸ் கொடுத்தது வந்து சேஃபர் சைடாக 358 எபோ கேண்டில் ஓப்பன் சொல்லியிருந்தேன். 358 எபோ. அப்போது இந்த கேண்டில் அவங்களுக்கு என்ட்ரி எக்ஸாக்டாக கிடச்சிருக்கும். இந்த கேண்டில் என்ட்ரி எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 410 டார்கெட் சொல்லியிருந்தேன். டார்கெட் சொல்லியிருந்தேன். அது 4.8 வரைக்கும் போயிட்டு கட் ஆயிடுச்சு. பட் 410 அது ரீச் ஆகும், டார்கெட் ரீச் ஆகும். இப்படி தான் இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. டெய்லி 50 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். பட் மார்னிங் டு 3 கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த செட்டப் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.